ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் டாப் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிராஸ் பீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டு கையை வந்துட்டு மடிச்சு அடிக்கிறேன். செகண்ட் வந்துட்டு கையை கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. கையை மடிச்சு அடிச்சாச்சு. வந்துட்டு நெக்கில் வந்து கிராஸ் பீஸ் வச்சுக்கலாம். கை வந்து கீழே ஒரு தையல் போட்டுக்கணும். ஒரே ஒரு தையல் போட்டு இன்னொரு தையல் போட்டுக்கணும். இன்னைக்கு வந்து இந்த டாப் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக என்ன பண்ண போகிறோம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hourல தைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு. ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுதுன்னு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, கரண்ட் போகல அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் முடிக்கலான்னு பார்ப்போம். கை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம வந்துட்டு நாச்சு போட்டுக்கலாம். நாச்சு போடலன்னா இதெல்லாம் திரும்பாது. அது இந்த ஃபேப்ரிக்லாம் லூஸ் கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா திக்கான ஃபேப்ரிக்கில் கம்பல்சரி நாச்சு பண்ணணும். நாச்சு போட்டாச்சு. ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த கிராஸ் பீஸ் எப்படி மடிச்சிடலாம். கிராஸ் பீஸ் மடிச்சுட்டு இப்போ இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் டப்புன்னு அப்படியே கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம். கொஞ்சம் இன்றைக்கி ஸ்பீடாக தான் தைச்சாகணும், வேறு வழியில் டைமில். ஆல்ரெடி ஒரு நேரம் கரண்ட் போயிடுச்சு வேறு. இது வேறு இப்போ இந்த ஸ்கூல் முடிஞ்சு 3:30க்கு போவாங்க. அவங்ககிட்ட வேறு கொடுக்கணும் வேறு. இந்த யூனிஃபார்ம் தைக்கிறதுல என்னென்னா, யூனிஃபார்மை நம்ம தைச்சிடலாம், ஆனால் இதுக்கு அந்த பட்டன் காஜா வந்துட்டு கொடுத்து வாங்குறத பெரிய பாடாக இருக்குது. இந்த கோட்டு ரெடி பண்ணிவிட்டு அந்த கோட்டுக்கு பட்டன் காஜா அடிக்க வெளியே போக வேண்டியதாக இருக்குது. அது ஒரு ட்ராவல். இப்போ நம்ம டெய்லர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கட் பண்ணிவிட்டு உக்காந்தோமா அப்படியே தைச்சோம்மா கடகன்னு முடிச்சோம்மான்னு. இப்போ இந்த யூனிஃபார்முக்கு கோட்டுக்கு பட்டன் அடிக்கிறதால என்ன பண்ண வேண்டியதுன்னா, இதை ரெடி பண்ணிட்டு குடுன்னு எடுத்துகிட்டு ஓடி போய் கடையில் கொடுத்து பட்டன் காஜா அடித்து அவங்க வேறு பிக் பண்ணுவாங்க.
எனக்கு வேலை இருக்குப்பா, நான் அப்புறம் தரேன். அப்புறமேட்டு தரேன்னு வேற பிகு பண்ணுவாங்க. சரி அவங்ககிட்ட நின்னு வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். வாங்கிட்டு வந்து திரும்ப இத அயர்ன் பண்ணி மடிச்சு குடுத்து தைக்கிறது என்னவோ ஈஸியா இருக்கு. ஆனா இதுக்கு ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா? அயர்ன் பண்ற ப்ராசஸ், ஓலாக் போடுற ப்ராசஸ், பட்டன் காட்சி அடிக்கிறது. இப்ப இந்த எக்ஸ்ட்ராவ கட் பண்ணிட்டு, டப்புன்னு இது இப்படி மடிச்சிடலாம். பார்க்கலாம் இந்த டாப் நான் எவ்வளோ நேரம் தைக்கிறேன்ட்டு பார்க்கலாம். நீங்களும் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை இருந்தா கூட வேலை செஞ்சு இத போட்டு இப்ப நான் சில நேரம் என்ன பண்ணுவேன்னா, இந்த YouTubeல வந்துட்டு பாட்டு வச்சு விட்டுருவேன். அப்புறம் பாட்டு கேட்டு கேட்டு போர் அடிச்சிச்சுன்னா, அந்த மிஸ்டர் தமிழன் இருக்கு. அந்த கதை வச்சுட்டு நான் பாட்டுன்னு வேலை செய்வேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது படம் கிடம் வச்சுட்டு இந்த படம் முடியறதுக்குள்ள நம்ம இதை தச்சிடணும் அப்படின்னு நானே எனக்கு டைம் செட் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்குள்ள நம்ம இதை அப்படியே கேட்டுக்கிட்டே இதை முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் நான் உட்காந்து வந்து எப்போதுமே வேலை வந்து செய்வேன். அப்படியே கொஞ்சம் பொறுமையா போகாது. அந்த படம் பார்த்த மாதிரி ஆகும். அது பார்க்கறதுக்குள்ள இல்லை அந்த பாட்டு கேட்கறதுக்குள்ள இதை முடிக்கிறோம் நம்மளே நம்மளுக்கு ஒரு சின்ன டார்கெட் செட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். அதுக்குள்ளேயே ஐயோ அதுக்குள்ளே முடிக்க மாட்டோம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக முடிப்போம். ஆனால் அது பரவாயில்ல. இந்த டைமிங் செட் பண்ணாமல் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமிங் ரொம்ப பொறுமையாக நம்ம முடிக்கிறது தான் டைமிங்ன்ற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம பிசுறு இல்லாமல் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம அயர்ன் பண்ணிட்டோன்னா அழகாயிடும். நல்ல பக்கமும் வெளியில தெரியணும். கெட்ட பக்கம் டச் ஆகுற மாதிரி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாவே இப்போ ஒரு படி தையல் போட்டுடலாம். ஸ்டாண்டை தள்ளி விட்டுட்டு தைக்கிறது ஸ்பீடில். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஏற்றிடுவோம். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன ஒரு வேலை காத்துட்ருக்குன்னா பாக்கெட் வைக்கிற வேலை. ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாக்கெட் வச்சிடலாம். ஸ்டாண்டை வர தள்ளி விட்டுறோம். இப்போ இந்த சென்டரில் ஒரு நாச் போட்டுட்டு அந்த நாச்சிலேருந்து நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். அப்படியே இன்னொரு தையல் திருப்பி போட்டுடலாம். 2வது தையல் போடும்போது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா கீழே இருக்கிறது வந்து எதுவும் மாட்டக்கூடாது. அதனால லைட்டாக கொஞ்சோண்டு இழுத்த மாதிரி நம்ம தைச்சோன்னா அந்த சுருக்கம் கொஞ்சம் இருக்காது.
இந்த கீழேயும் பெருசா துணி வந்து மாட்டாது. இப்படி மாட்டாது. ஒரு கை அடிச்சாச்சு. இன்னொரு கை அடிப்போம். எல்லாரும் என்ன இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு தெரில. நான் இன்னைக்கு வந்து சப்பாத்தி தான் செஞ்சேன். சப்பாத்தி செஞ்சுட்டு அதை அப்படியே பொடியாக கட் பண்ணி தயிர், கேரட்டு, பீன்ஸ், வெள்ளரிக்காய் போட்டு சாப்பிட்டோம் காலையில். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. எப்போதும் கூட்டு, தக்காளி தொக்குன்னு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாப்பிட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தயிரே சப்பாத்தியே வேற சூடா கொஞ்சம் தயிர் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு கை அடிச்சாச்சு, இன்னொரு கை முடிக்க போகிறோம். ஓகே, இப்போ சைடு க்ளோஸ் பண்ணுவோமா? எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 11 நிமிஷம் ஆயிருக்கு. இது ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் நெக்குன்றதால எந்த சைடு வேணாலும் பாக்கெட் வச்சுக்கலாம். கை லூஸ் வந்துட்டு 6 இன்ச். உடம்பு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் வந்துட்டு கச்சா விட்டுருந்தேன். சரி, நம்ம அதை அளக்கெல்லாம் தேவையில்ல, நம்மளே அப்படியே கண் பார்வையே தான். நம்ம ஒரு 3 தையல் போட்டுடலாம். ஏன்னா யூனிஃபார்ம்ன்றதால இது தச்சு எடுத்துகிட்டு போகிறதோட சரி, திரும்ப நம்ம டெய்லர்கிட்டலாம் வராது. ஏன்னா அது ரெகுலராக பிள்ளைங்க போடணுன்றதால நம்ம ஒரு 3 தையல் போட்டுட்டா கூட அவங்க வேணால் பிரித்து விட்டுக்கிட்டோம். மற்ற ட்ரெஸ்னால் கூட கொடுத்துட்டு கம்முன்னு வந்துடுவாங்க, சரி ஆல்ட்ரு பண்ணி கொடுங்கன்னு. யூனிஃபார்ம் மட்டும் அந்த மாதிரி நம்மக்கிட்ட வராது. ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவாங்க, இல்லைன்னா உடனே ஆல்ட்ரு பண்ணி கேட்பாங்க. ஒரு சைடு பிடிச்சாச்சு, இப்போ இன்னொரு சைடு. நம்ம அளவு எல்லாமே கரெக்டாக பண்ணால் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வரும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு என்னங்கன்னா வேலை வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் ஆகி டிலே ஆகிறது. இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் பாக்கெட் வைக்கிறதுக்கு. அப்படியே திரும்ப இங்கே ஒரு 1 இன்ச், இந்த டாட்டுக்குலேருந்து ஒரு 1 இன்ச். திரும்ப 2வது தையல். மூணாவது தையல். ஆமாம், ஓகே, ஸ்டிச் போட்டாச்சா? இப்போ நம்ம பாக்கெட் வச்சிடலாமா? நான் இப்படி தான் பாக்கெட் வைப்பேன். நீங்கள் எப்படி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சைடு பிடிச்சிருக்கானா இந்த இடத்துல பாக்கெட் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிடுவேன். இந்த மேலே ஷார்ப்பாக இருக்குல்ல, அது மேலே வர மாதிரி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே,
இது அடி அடிச்சுட்டு படித்தேல் போட்டுடலாம். அந்த மாதிரி இந்த சைடு படித்தேல் போட்டு கீழே மடிச்சு அடிச்சிடலாம் சைடு. சைடு மடிச்சு அடிச்சுட்டு எனக்கு ஆக்சுவலி டாப்பில் பாக்கெட் வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. நான் பேண்டில் வச்சு விட்டுருவேன் எல்லாருக்கும். ஆனால் இவங்க தான் டாப்பில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த சைடு மடிச்சு அடிச்சாச்சு. இன்னொரு சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணி 17 நிமிஷம் ஆகுது. இந்த டாப் ஸ்டார்ட் பண்ணி 17 நிமிஷம் இருக்கு. நெக்கில் நம்ம ஒன்றும் டிசைன் பண்ணலை, ஏன்னா இது யூனிஃபார்ம்ன்றதால கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ரவுண்டு வச்சிட்டோம். இதே மற்ற மாதிரி கலர் டாப்பாக இருந்தால் வந்துட்டு ஏதாச்சும் பேட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அது ஒரு 1/2 hour கண்டிப்பாக டிலே ஆகும். நம்மளுக்கு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். இது யூனிஃபார்ம் டாப்புன்றதால நம்மளுக்கு கொஞ்சம் இந்த நெக்கு வேலைலாம் மிச்சம்தான், பட் மற்ற இடத்துல வேலை இழுத்துரும். பட்டன் அடிக்கிறது, அயன் பண்ணுறது அப்படின்ட்டு. பாட்டம் அடிச்சு எடுத்துடலாம். ஃபுல்லாக அடிச்சுட்டு ஒரு தையல் கீழே ஒரு தையல் அப்படியே ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அடிச்சு விட்டுடலாம். இது முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பேண்ட் தைக்கிற வீடியோ பார்க்கலாம். இதில் இன்னொரு டாப் ஒன்று தைக்க வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பேண்ட் தைக்கலாம். நம்ம வந்து முடிக்க போகிறோம். டோரா சொல்கிறோமே, முடிக்க போகிறோம். இந்த சைடு எப்படி மிஸ் பண்ணோம்? இப்போ இந்த பாக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இது கொஞ்சம் இப்படி அரைக்குறையாக விட்டுருக்கோம்ல, இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை வந்து ஓவர்லாக் போட்டுருவோம், அதனால பிரச்சனை இல்லை.
ஓகே, முடிஞ்சிடுச்சு. என் கூட இவ்வளோ நேரம் எல்லாரும் லைவ்ல இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து இந்த டாப்பை வந்துட்டு 21 நிமிஷம் 21 நிமிஷத்துல முடிச்சிருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நல்ல ஒரு வீடியோவோட நான் வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகேவா? மார்க்கெட் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்யூ, பாய். கரெக்டாக 21 நிமிஷம் ஆயிடுச்சு. பாய்.